வணக்கம். எஸ்டிகே சுபம் ஆய்வுக்குழுவில் இந்த புத்தாண்டில் 1/1/2025 ஆங்கில புத்தாண்டு எவ்வாறு நமது மக்களுக்கு அமையும், அதனுடைய நன்மை தீமைகள் என்ன என்பதை பற்றியும், குறிப்பாக கடகராசியினருக்கு எவ்வாறு அமையும் என்பதை பற்றியும் அருப்புக்கோட்டையிலிருந்து பாண்டிக்குமார் என்ற நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பெருமைப்படுகிறேன். சந்திர மண்டலத்திலிருந்து அமுதத்தை பொழியும் மனோன்மணியாய் சிவன்மாதாவாய் மகாசக்தியாய் விளங்கும் பராபரையை தியானிக்கிறேன். எங்கும் வியாபித்திருக்கும் அந்த அன்னையின் கருணை நமது எஸ்டிகே சுபம் குழுவினர் அனைவருக்கும் சென்று அடையட்டும். அவர்கள் நலமோடும் வளமோடும் வாழ நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். கடகலக்கணம், கடகராசி. காலபுருஷனின் 4வது வீடாக, சுபஸ்தானமாக, அன்னையின் ஆட்சி வீடாக, நீரோடை போல் ஓடிக்கொண்டிருக்கும் நீர் ராசியாக, சரராசியாக அமைந்து அதனுடைய சிம்பலாக நண்டு என்ற வடிவம் உள்ளது. இந்த ராசி 12 ராசிகளிலே மிகவும் சிறப்பு வாய்ந்த பல புதிய தன்மைகளை கொண்ட ராசி. இந்த ராசியினர் சவால்களையும் சந்தோஷங்களையும் எதிர்கொண்டு தன்னகத்தை தனக்கு சாதகமாக்கிக் கொள்வதில் சிறந்தவர்கள். இவர்கள் எதிரிகளுக்கு அஞ்சமாட்டார்கள், அவர்களிடம் அடிபடிய மாட்டார்கள். இந்த ராசிக்கு குருவின் துணையும் உண்டு, அருளும் உண்டு. கடகம் என்றாலே நீரிலும் வாழும் நிலத்திலும் வாழும் நண்டை குறிப்பதாகும். அதனால் இவர்கள் எவரிடமும் மாட்டிக்கொள்வதோ அல்லது இவர்கள் இல்லாமல் ஒரு செயல் நடப்பதையோ இவர்கள் அனுமதிக்க மாட்டார்கள். சிறந்த சிந்தனைவாதிகள், அறிவு ஜீவிகள். இந்த ராசியிலே சந்திரனுடைய ஆட்சி வீடாகவும், குருவின் உச்ச வீடாகவும், பூமிகாரகனும் செவ்வாயின் நீச்ச வீடாகவும் அமைகிறது. இந்த வருடம் இந்த கடக ராசியினருக்கு எவ்வாறு அமையும் என்பதை பார்க்க போகுமானால், இந்த வருடம் அதாவது சனி பகவான் வருட கிரகமாக 2 வருட காலமாக இவருக்கு 8ல் நின்று, இந்த ராசிக்கு 8ல் நின்று அட்டமத்து சனியாக ஆட்டி படைத்து அலங்கோலப்பட்டு எல்லா விதமான துயரங்களையும் துன்பங்களையும் தங்களுடைய அறிவுபூர்வமான சிந்தனையாலும் நண்பர்களினுடைய துணையாலும் அதை வென்று ஜெயித்து காட்டி இன்று தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய அந்த கடகராசியினருக்கு இந்த வருடம் அந்த சனி பெயர்ச்சியானது மீனத்திற்கு சென்று விடுகிறது. மூலத்திரிகோணத்தில் இருந்து தங்களை ஆட்டி படைத்த அந்த சனி பகவான் இப்போது இந்த கடகலக்கணத்திற்கு திரிகோண வீடாகிய மீனத்திற்கு சென்று அங்கிருந்து நல்ல பலன்களை கொடுக்க ஆவலோடு காத்திருக்கிறார். அதே சமயம் கோணத்தில் இருந்த குரு 8ற்கு வந்து நான் பாதகம் செய்வேன், என் செய்வாய் என்று கொக்கரிக்கிறார். அதே சமயத்தில் லாபத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் குரு பகவான் விரயத்திற்கு வந்து அந்த விரயஸ்தானத்திலிருந்து ராகுவை பார்த்து நான் இருக்கிறேன் கடகத்தை காப்பாற்றுவதற்கு என்று எக்காலம் விடுகிறார். ஆக இந்த வருடம் 3 வருட கிரகங்களுடைய பயிற்சி இவர்களுக்கு சாதக பாதகங்களில் அதிகப்படியான சாதகங்களையே இவருக்கு இந்த கடகராசினருக்கு தரக்கூடிய வல்லமையும் வளமையும் உடையதாகவே காணப்படுகிறது. இந்த 1/1/2025 அன்று இவர்களுக்கு, அதாவது சந்திரன் உத்திராட நட்சத்திரத்தில் சஞ்சரித்து புது வருடம் பிறப்பன்று இவர்களுக்கு 8ல், அதாவது கும்பத்தில்
சுக்கிரன் சனி இணைவு பெற்று நிற்பதால் அந்த புத்தாண்டு அன்று இவர்கள் கவனமாக செயல்பட வேண்டும். கடகராசியினர் பண விரயம் அதிகமாகும். நண்பர்கள் வட்டத்திலே வெறுப்பு தோன்றும், பிரிவினை தோன்றும். காதலர்களுக்குள் கருத்து வேறுபாடும் பிரிவும் ஏற்படும். ஏனென்றால் அங்கு சுக்கிரனும் சனியும் இந்த கடகத்துக்கு 8 அமர்ந்து பாதகம் செய்கிறார்கள். ஆகவே அன்று இவர்கள் வண்டி வாகனம், பட்டாசு வெடித்தல் மற்றும் கேளிக்கை விஷயங்களில் சற்று கவனமாக இருந்தால் நண்பர்களையும் காதலர்களையும் காப்பாற்றிக் கொள்ள முடியும். ஏனென்றால் இவர்கள் அன்று, அதாவது அந்த மாதம், அந்த புத்தாண்டு பிறந்த நாள் சிறப்பானதாக இருந்தாலும் இவர்களுக்கு ராசிக்கு 8 சுக்கிரன் சனி இருப்பது விரயத்தை காட்டுகிறது, பணச்செலவை காட்டுகிறது. ஆகவே இவர்கள் சிறப்பாகதாக இருக்க வேண்டும். அடுத்து மற்ற மாத கோள்கள், மற்ற கோள்கள் சிறப்பானதாக இருந்தாலும் அங்கே இவர்களுடைய ராசியிலேயே செவ்வாய் பகவான் நீச்சத்திலேயே இருக்கிறார். ஆகவே இவர்கள் பூமி மனை வாங்குவதில் சற்று விரயங்கள் ஏற்படலாம், அல்லது சரியானபடி நிலங்கள் அமையாமல் போகலாம். மற்ற கிரகங்களை பற்றி கவலை இல்லை. இந்த 3 வருட கிரகங்கள் இவர்களுக்கு பெயர்ச்சியாகி நல்ல பலனை தரப்போகிறது. அதாவது மிதுனத்திற்கு வந்த குரு பகவான் இவர்களுக்கு விரயத்தில் இருந்தாலும் வக்கரகாலங்களில் அவர் கடகத்துக்கு சென்று விடுகிறார், மீண்டும் இங்கு வருகிறார். ஆகவே அவர் கடகத்திற்கு உச்ச ராசி அதிபதியானதால் குரு பகவான் இந்த வருடம் இவர்களுக்கு நல்லதையே செய்ய காத்திருக்கிறார். இந்த கடகலக்கணக்காரர்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு தன்மை உண்டு. எவரிடமும் வீண் சண்டை போக மாட்டார்கள், அப்படி வந்தால் விடமாட்டார்கள். ஆனால் எவர்களுக்கும் அடிபணிந்து போக மாட்டார்கள். தனக்கு காரியம் ஆக வேண்டும் என்றால் உன் கையையும் காலாக பிடித்து கொண்டு, கையல்ல காலாக பிடித்து சொல்லுகிறேன் என்று சொல்லுவவர்கள் இவர்கள் தான். ஏனென்றால் இந்த குரு பகவான் மிதுனத்துக்கு வரும்போது, அதாவது மீன குரு, மீனம் கால், மிதுனம் கை. ஆக இந்த குரு பகவான் மிதுனத்தில் இருக்கும்போது ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் இது கையல்ல, உங்களை காலாக நினைத்து கேட்கிறேன் என்று ஒரு நல்லது நடக்க வேண்டும் என்றால், அதாவது பணிந்து செல்லக்கூடிய தன்மையை இவர்களுக்கும் மட்டும்தான் காண முடியும். இப்படிப்பட்டவர்கள் தான் இது கையல்ல காலாக நினைத்து உங்களை கேட்கிறேன் என்று கூறுவார்கள். ஏனென்றால் மிதுனம் கை, மீனம் கால். குருக்கு வந்து கால், இவர் வந்து கை, அப்படி கேட்பாங்க. அதாவது இவங்க இருவருமே ஒரு அறிவு கிரகம், ஒரு வித்தை ராசியிலான மிதத்தில் வருவதால் இந்த வருடம் அறிவுபூர்வமான சிந்தனையும் அறிவுபூர்வமான செயல்களும் கடகராசிக்காரர்கள் ஈடுபடுவார்கள். அறிவினுடைய தன்மை சற்று மட்டுப்பட்டாலும் வித்தை, அதாவது கல்வியின் தரம் உயர்ந்து இவர்கள் எதிலும் பேச்சு, வாக்கு, சட்டம், வாதம், திறமை இவற்றால் விழுந்து தாங்கள் கடகராசியினர் சிறந்தவர்களே என்று இந்த பூமியில் நிலைநிறுத்தக்கூடிய காலகட்டம் இந்த குரு பகவான் மிதுனத்திற்கு வந்து சஞ்சரிக்கும் அந்த 1 வருட காலம் ஆகும். ஆகவே இவருடைய அறிவும் இவருடைய திறமையும் பழிச்சென்று வெளிப்படக்கூடிய காலகட்டங்களாகும். அதே நேரத்தில் 9 நின்ற சனி பகவான் தன்னுடைய தாக்கத்தை எல்லாம் குறைத்து இவர்களுக்கு கோணத்திலிருந்து நல்ல பல செய்திகளை கூறவும் இருக்கிறார், செய்யவும் இருக்கிறார். 8 அமர்ந்த ராகு கும்பத்தில் அவர் புரட்டாதி 2ஆம் பாதத்தில் இருக்கும்போது ஒரு சில நன்மைகளை இந்த கடகராசினருக்கு கட்டாயம் செய்வார் என்பதில் திண்ணமே. அதே போல குரு பகவான் திருவாதிரை நாளில் சஞ்சரிக்கும் போதும் புனர்பூசம் 2 சஞ்சரிக்கும் போதும் ஒரு உயர்ந்த பல நற்பலன்களை இந்த கடகராசினருக்கு கண்டிப்பாக தந்து இந்த வருடம் இவர்களை உயர்த்தி உன்னத நிலைக்கு கொண்டு செல்வார் என்பதில்
மாற்று கருத்தில்லை. நன்றி, வணக்கம். பாண்டி அருப்புக்கோட்டை. தடைகளை உடைத்து உங்கள் வாழ்வின் முன்னேற்றத்திற்காக உங்களுடன் குபேரா ஆஸ்ட்ரோ டிவி.